டிசம்பர் 24. புனித பவுலா எலிசபெத்தா செரியோலி. இத்தாலி நாட்டிலுள்ள சோன்சினோ பகுதியில் வாழ்ந்த பிரான்செஸ்கா செரியோலி, பிரான்செஸ்கா குர்னியானி பெற்றோருக்கு கிபி 1816 ஆண்டு ஜனவரி 28 நாள் பிறந்தார் பவுலா எலிசபெத்தா செரியோலி. இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் பெர்காமோ பல்கலைக்கழகத்தில் 5 ஆண்டுகள் கல்வி பயின்றார். கிபி 1835 ஆண்டு 59 வயதான கெயத்தானே புசைக்கி என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட செரியோலி 4 குழந்தைகளுக்கு தாயானார். பிறந்த சில காலங்களிலேயே தன் 3 குழந்தைகளையும், தன் 4வது குழந்தையான கார்லேவை 16 வயதிலும் இழந்த இவர் கிபி 1854 ஆண்டு தன் கணவரையும் இழந்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய எலிசபெத்தா செரியோலி கிபி 1856 ஆண்டு டிசம்பர் 25 நாள் தன் முதல் வார்த்தைப்பாட்டினை அளித்து அருட்சகோதரியானார். ஏழை மக்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உதவிகள் செய்து அவர்களிடம் அன்போடு இருந்த எலிசபெத்தா கிபி 1857 ஆண்டு சிஸ்டர் ஆஃப் த ஹோலி ஃபேமிலி என்னும் துறவற சபையினை தொடங்கி இறைப்பணிகளைச் செய்தார். கிபி 1863 ஆண்டு நவம்பர் 4 நாள் ஆண்களுக்கென்று காங்கிரிகேஷன் ஆஃப் த ஹோலி ஃபேமிலி என்னும் சபையினை தொடங்கிய இவர் கிபி 1865 ஆண்டு டிசம்பர் 24 நாள் தன் 49வது வயதில் விண்ணகமடைந்தார். ஏழை குழந்தைகளும் ஆதரவற்ற குழந்தைகளும் நன்கு பராமரிக்கப்பட வேண்டுமென்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக 2 சபைகளைத் தொடங்கி இறைப்பணிகளைச் செய்த அருட்சகோதரி பவுலா எலிசபெத்தா செரியோலியினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் கடந்த 2004 ஆண்டு மே 16 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித பவுலா எலிசபெத்தா செரியோலி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற இல்லங்களில் வளருகின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.